ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 11 வருஷம் ஒரு பள்ளியில் வந்து வேலை செஞ்சேன். அந்த பள்ளியிலேருந்து இப்போ நின்றுட்டு வேறு ஒரு பள்ளியில் வேலை செஞ்சிட்ருக்கும்போது, பழைய பள்ளியில் என்னுடைய பசங்க வந்து ஃபீஸ் கட்டலைன்னு சொல்லி டிசி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நீங்கள் வந்து இவ்வளோ வருஷம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேனே, அந்த ஒரு காரணத்துக்காக தானே நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாரித்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு அமௌண்ட்டை கன்செக்ஷன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற ஒரு ஒருமையில் வந்து பேசினாங்க. நான் என்ன சொன்னேன்னா, சரி, ஓகே, கிராஜுவிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, நம்ம வந்து வேணான்னு எதுக்கு விடணும், அவங்களுடைய காசு மட்டும் கரெக்டாக கேட்குறாங்களே, நம்மளும் அவங்ககிட்ட நம்மளுடைய காசு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கிராஜுவிட்டி வந்து நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ண உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி சார் வந்து கிராஜுவிட்டி அப்ளை பண்ணுறாருன்னு சொல்லி இப்போ தற்போதைய வேலை செஞ்சிட்ருக்க பள்ளியில் வந்து என்ன பண்ணிட்டாங்க, போய் சொல்லிட்டாங்க, கால் பேசி சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பள்ளியில் வந்து வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. அதுக்காக நான் ஒன்றும் பயப்படல. இந்த பள்ளி இல்லைனா வேறு ஒரு பள்ளி. திறமை இருக்கிறவனுக்கு என்ன சொல்லுவாங்க, பல இடம். திறமை இல்லாதவனுக்கு தான் ஒரே ஒரு இடம். அதில் இப்போ வேலை செஞ்சிட்ருக்க பள்ளியில் வந்து அரசியல் வேறு, அதாவது பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த பாலிடிக்ஸ் நிறைய இருக்குது. அது வேறு விஷயம். இப்போது இந்த வீடியோ வந்து எதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிராஜுவிட்டி அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க வந்து என்னை காம்ப்ரமைஸுக்கு கூப்பிட்றாங்க. நான் காம்ப்ரமைஸ் ஆகலை, சரிங்களா. ஸோ இப்போ நான் கிராஜுவிட்டி அப்ளை பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறைய இப்போ வர ரீசனாக நிறைய நியூஸ் எல்லாம் பார்த்துட்ருப்போம். இந்த பள்ளியிலேருந்து அவங்கள வேலையை விட்டு எடுத்துட்டாங்க, இந்த கம்பெனிலேருந்து எடுத்துட்டாங்க, ஏஐயோட ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. அதனால் பல பேர் அவங்களுடைய வேலைகளை வந்து இழந்துட்டுருக்காங்க. இது வந்து ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அண்ட் தென் கிராஜுவிட்டி சம்மந்தமான நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. இனிமேல் இந்த வீடியோ வந்து கிராஜுவிட்டி சம்மந்தமாக இனிமேல் வந்து நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். கிராஜுவிட்டி அப்படின்றது பார்த்திங்கன்னா மதிப்பூதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேலை செஞ்சு, அதாவது குறைஞ்சபட்சம் நம்ம 5 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருக்கணும். அப்படி வேலை செஞ்சுருந்தால் அந்த கிராஜுவிட்டி வந்து நமக்கு கொடுப்பாங்க. அது இல்லாமல் இப்போது லாஸ்ட் இயர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது 1 இயர் இருந்தால் போதும் அப்படின்ட்டு. அந்த 1 இயர் வந்து கான்ட்ராக்ட் லேபர்ஸ். ஸோ கான்ட்ராக்ட் லேபர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து 1 இயர் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்து எல்லா கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, 1 இயர் போட்டால் இவங்க கிராஜுவிட்டி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி 11 மந்த்து கான்ட்ராக்ட் போடுறாங்க. ஸோ அதனால் வேலைக்கு புதுசாக சேர்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா தெளிவாக கேட்டுங்க, கான்ட்ராக்ட் வந்து இருக்கா எப்படி அப்படின்ட்டு. ஸோ தொடர்ந்து இனிமேல் வந்து இந்த கிராஜுவிட்டி சம்மந்தமான வீடியோக்கள் வரும். அண்ட் தென் யாருக்காவது கிராஜுவிட்டி சம்மந்தமான சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள்.